நாகர்கோவிலில் அதிமுக மாநில மீனவரணி இணை செயலாளர் முனைவர் பசிலியான் நஸ்ரேத் குமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார். மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி மாவட்ட ஆட்சித் தலைவரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான சுபலட்சுமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், SDPI மாவட்ட செயலாளர் நவ்தீஸ், தேமுதிக மாவட்ட செயலாளர் பிரதாப் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர் மோகன், தேர்தல் பொறுப்பாளர் பிரபு ஆகியோர் முன்னிலையில் வேட்பாளர் குமரகுரு வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக வேட்பாளரை மனு தாக்கல் செய்ய விடாமல் திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்வதில் காலதாமதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி நீண்ட நேரம் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் அதிமுக வேட்பாளரை அதிக நேரம் காக்க வைத்ததாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி கேத்தரின் சரண்யாவிடம் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், தாமோதரன், உடுமலை ராதாகிருஷ்ணன், அமுல் கந்தசாமி, மகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுஜித் சங்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராணி விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம், அப்போது முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், பச்சைமால் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் நசரேத் பசிலியான் ஆகியோர் உடனிருந்தனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் AL விஜயன் ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மாவட்ட செயலாளர் ரவி உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வேட்பாளர் AL விஜயன் தான் வெற்றி பெற்று ராணிப்பேட்டையில் தேங்கி கிடக்கும் குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறினார்.